ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 328 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா குராமாங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நைன் டெய்ல்ஸ் என் சக்கராவை கேர்லெஸ்ஸாக பயன்படுத்துறேன்னு இருக்கும். சடனாக என் கூட பேசுகிற தேவை எப்போ வந்துச்சுன்னு கேட்டிருப்பான் நருட்டோ. நான் பேச வைக்காம நீ பேசினதே இல்லையே, தனிமையை உணர்ந்தனால பேசணும்னு பார்க்குறியோ, இருந்தாலும் நான் பிஸியாக இருக்கேன்ப்பா, அப்புறம் பார்க்கலான் இருப்பான். நைன் டெய்ல்ஸ் இந்த போரை நீயே தடுத்துடலான்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டிருக்கோம். போருக்கு அப்புறம் சந்திக்கலான்ட்டு கிளம்பி இருந்திருப்பான் நருட்டோ. நைன் டெய்ல்ஸ் உன் காம்ரேட்ஸ்லாம் கொல்லப்பட்டா வெறுப்பு மேலே வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே நீ உன் எதிரிகளை அழிச்சிரு, அப்புறம் நீ உன் எதிரிகளை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வெறுப்புங்கிறது ஓ மேலே வரும்ல. அந்த வகையில் இது எல்லாத்தையும் எப்படி நீயா தாங்குவேன்னு சொல்லி கேட்டிருக்கோம். என்ன முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு இருப்பான் நருட்டோ. உனக்கு ஒரு விஷயம் கூட புரியலடா, நீ முட்டாளா இருக்க, நேர்மையா தான் நினைக்கிறியா, இங்க இருக்க எல்லாத்தோட வெறுப்பையும் நீ அழிச்சிருவே என்னன்னு சொல்லி கத்தி கேட்டிருக்கோம். நைன் டெய்ல்ஸ் போர் ஆல்ரெடி தொடங்கிருச்சு, ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்கன்னும் ஒரு ஷினோபி தான் நண்பனை கொன்ன ஒயிட் ஜெட்ஸுவை பழி வாங்குறேன்ட்டு செத்ததுன்னு கூட இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி குணாய் வச்சு தாக்கிட்டு இருப்பான். நைன் டெய்ல்ஸ் அதோட விளைவாவே வெறுப்புங்கிறது மேட்ச் ஆகுது. சாஸ்கே விஷயத்துல எடுத்துக்கலாம், உன் டீம்மேட் தான் வெறுப்போட பிடியில மாட்டினான். ஃபர்ஸ்ட் அவன் விஷயத்துல நீ என்ன பண்ண, என்னதான் நீ யாரு கூட தான் சண்டை போடுறதா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்க வெறுப்பெல்லாம் உன்னால அழிக்க முடியாது, மொத்தத்தையும் நீயே தாங்கவும் முடியாதுன்னு இருக்கும். நருட்டோ சரி நீ பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டிருப்பான். என்னடா சொல்றேன்ட்டு கோவப்படும் நைன் டெய்ல்ஸ். நருட்டோ நைன் டெய்ல்ஸை கட்டுப்படுத்திட்டு நீ தான் முட்டாளா இருக்கேன்னு இருப்பான். நைன் டெய்ல்ஸ் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுற, இருந்தாலும் சாஸ்கேவும் கூட காப்பாத்தலையேங்கும். உன் நம்பிக்கையில நீயே எப்ப கேள்வி கேட்டுக்கிறியோ அதெல்லாம் ஒன்னும் இல்லாம போயிடும். எப்படின்னு தெரியல, இருந்தாலும் சாஸ்கேவை காப்பாத்த ஏதோ ஒரு வழியை தேடுவேன், அப்புறம் இந்த போரை நிறுத்து வந்துருப்பான். நைன் டெய்ல்ஸ் சின்ன பொடியன் வளர்ந்தவனா நினைச்சுக்கிறான் போலங்கும். இல்லையாங்கும் போது நருட்டோ சிரிச்சிட்டு நைன் டெய்ல்ஸ் கிட்ட உன் வெறுப்பை ஒரு நாள் போக்குவன்ட்டு கீழே குதிச்சுட்டு நருட்டோ, உன்னாலேயே என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன், ஆனா உன்ன போல இருக்க ஒரு வெறுப்பு கிட்டையும் ஒரு கருணை இங்க எது இருக்குன்னு இருப்பான். டே பொடி பையா, யார்கிட்ட பேசுன்னு பார்த்து பேசு, நான் தான் நைன் டெய்ல்ஸ், நான் தான் வெறுப்பேன் இருக்கும். அப்படியே இருந்துக்க, நான் முதல்ல இருந்து பொடியன்லாம் கிடையாது, இது இப்ப சேலஞ்சிங்கா இருக்க போதுன்ட்டு கிளம்பி இருப்பான். திமிர் பிடிச்சவனா இருக்கான்னு நைன் டெய்ல்ஸ் சொல்லவும் நருட்டோ நைன் டெய்ல்ஸை கட்டுப்படுத்தினதை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். பிரசன்ட்ல காட்டுவாங்க, சன் நாங்க டெய்ல்டு பேஸ் உங்களை நம்ப மாட்டோங்கும். நீ என்ன நம்பணும் நான் சொல்ல வரும்போது நருட்டோ பரவாயில்ல, நான் என்ன பண்ணுங்கிற ஒரு நல்ல ஐடியா கிட்ட இருக்குன்பா. நைன் டெய்ல்ஸ் நருட்டோ எவ்வளவு வருஷமா நீ என்ன பண்ணிருக்கேன்னு நான் பார்த்துருக்கேன், அதனால உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்னதான் நீ டெய்லு பீஸ்ட் கிட்ட என்ன விஷயம் சொல்ல வந்தாலும் இதெல்லாம் மேட்டரே இல்லை, உன்னோட உண்மையான உணர்வுகள் எங்க கிட்ட வந்து சேராதுங்க. மெடிக்கல் டென்ட்ல காட்டுவாங்க, அங்க இருக்க ஷினோபி சக்குரா கிளம்புறேன்னு கேட்பாரு. ஆமா, இங்க இருக்க போர் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்சிச்சுல, கிரிட்டிக்கலா சீரியஸா இடத்துக்கு போக வேண்டியதான்பா. சுக்குயை பார்த்துட்டு சக்குரா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸ்க்கு உதவி செய்ய போயிட்டாங்க, நம்மளும் கிளம்பணும், போய் நருட்டோ அண்ட் பீக் ஹெல்ப் பண்ணுன்பா. திரும்பி பார்த்துட்டு மிச்ச விஷயங்களை நீங்க பாத்துக்கங்கன்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சண்டை போடாத நாங்க காயப்பட்டவங்கள பாத்துக்கோம். நருட்டோ அப்புறம் மற்றவங்க ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கவங்க நினைக்கும் போது கவலையா இருக்கு, அங்க இருக்க பேட்டில் நம்ம யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு இன்டென்ஸா இருக்குன்பாங்க சுக்குயி. சக்குரா எனக்கு தெரியும், ஆனா அவன் எப்பவுமே அப்படிதான்ங்கிற மாதிரி சொல்ல வரும்போது ஷீஜ்னே வந்துட்டு நீ ரெடியான்னு கேட்பாங்க. சுக்குயி கேர்ஃபுல்லா இருங்கன்பா, மீதம்லாம் உங்க கையில தான் இருக்குன்ட்டு சக்குரா கிளம்பிடுவா. சன் கோக்கு கிட்ட நருட்டோ இப்ப நான் போறதா பெட்டர்ன்பா. சன் அந்த மாதரா நீ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சானுங்க. வெளியே பி நருட்டோவை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. மாதரா புல் பண்ணிக்கலாம் திங்க் பண்றப்ப பி அலறுவாரு, வெளியே வாடா நருட்டோன்ட்டு. நருட்டோ முடிச்சிருப்பான், இங்க இருந்து வெளியே போய் ஆகணும்ட்டு நருட்டோ டெய்லி பீஸ் சக்கரா மூடுக்கு வந்துட்டு சக்கரா ஹேண்ட்ஸை வச்சு வாயை திறக்க வைக்க ட்ரை பண்ணுவான். சொதப்பிக்கும். என்ன நானே வெளியே துப்ப வைக்கணும்ட்டு தலைவன் ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பான். அதிகமா சாப்பிட்டா ஒமட்டிட்டு வந்துரும்ல, அதான் தலைவனோட ஐடியா. மல்டி ஷேடோ க்ளோன் பண்ணுவான். சன்கோக்கு கண்ணே கலங்கிரும், நருட்டோ நினைச்ச மாதிரி துப்பிரும். இதை பார்த்த பி என்னடா ஏகப்பட்ட நருட்டோ வரானுங்க, நினைச்சதை விட ஸ்மார்ட்டா இருக்கானேன்ட்டு பாப்பாரு. நருட்டோ வெளியே வந்துட்டு சன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். சன் நருட்டோ கிட்ட வெளியே போனதுக்கு அப்புறமா என் கழுத்து கிட்ட ஒரு சக்கரா ராடு இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் கட்டுப்படுத்துறான். கெடோ ஸ்டாச்சுவோட செயின்ஸ் அது ரெனேகானால கண்ட்ரோல் பண்றானுங்க நருட்டோ. ஆனா அதை நான் செஸ்ட் கிட்டையில பார்த்தேன் ஜின்சுரி கீஸ் கிட்டன்பா. சன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம்ல, அதனால அந்த உருவ வேறுபாடுக்கு அந்த ஒரு சக்கர ராட் எங்க கழுத்துக்கிட்ட போயிருக்கு, நாங்க பெருசா ஆகிறோம்ல, அதனால கண்டுபிடிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குன்னு இருக்கும். எப்ப கிவ் அப் பண்ணணும்னே தெரியாம இருக்கேன்பா மாஸ்க்டு மேன். சன் சீக்கிரம் அந்த சக்கர ராட எடுத்து விடுங்கும், அப்பதான் அந்த கட்டுப்படுத்துற செயின் போகும்னு. நருட்டோ எங்கிட்டு பாக்குறப்ப அந்த சக்கர செயின்ஸ் இருக்குல்ல, அது டிசப்பியர் ஆகிற இடத்த நோட் பண்ணி கண்டுபிடிச்சிருவான். சன் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்கும், அந்த சக்கர ராடு ஒன்னும் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல, அதை தடுக்க நானே ஒன்னு அட்டாக் பண்ணலாம், ஏன்னா கண்ட்ரோல் செய்யப்படுறேன்னு இருக்கும். சன் அட்டாக் பண்ணவும் கை மேல ஏறி ஓடுவான் நருட்டோ. நருட்டோ அதெல்லாம் பரவாயில்லன்ட்டு ஏன்னா நான் பண்ற விஷயத்த தாங்கிக்கங்கன்ட்டு சிரிச்சிருப்பான். சன் ஓவரா போய் எனக்கு இது கொன்றாத தம்பின்னு இருக்கும். பிரசன்ட்ல சன் நருட்டோ அட்டாக் பண்ண வரும். நருட்டோ டெய்லி பீஸ் சக்கரா மூட்குள்ள போய் கையை தடுத்துருவான். இன்னும் கொஞ்சம் இது மேக்ஸிமமா புஷ் பண்ணுன்ட்டு நருட்டோ அவனோட சக்கரா ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சன்னோட கழுத்துக்கிட்ட இருக்க முடியை பிடிச்சிட்டு அப்படியே அங்க ஜம்ப் ஆயிடுவான். சக்கரா ராட பிடிச்சி புல் பண்றப்ப சீக்கிரம் செஞ்சு முடி நருட்டோன்னு கத்துவாரு பி. லைட்டா வெளியே வர மாதிரி இருக்கும்,
ஒர்க் ஆகுதுங்கும் போது மாஸ்டர் மேன் நருட்டோ மேல கடுப்பாயிட்டு செயின் யூஸ் பண்ணி அவனையும் கட்டுப்படுத்துவான். ஈஸியா இருக்காதுன்பான். இது என்னடா சக்தின்ட்டு பாப்பான் நருட்டோ. மாஸ்டர் மேன் அந்த செயின் பட்டதெல்லாம் கட்டுப்படுத்தும். பெயினோட கெட்டப் பவர்ஸ்ல இருந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும்பா. பி நருட்டோன்னு கத்துவாரு. கக்காஷி ஒரு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனைன்பாரு. காய் திரும்பி பாப்பாரு. நருட்டோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். சன் அதோட மனசுல அந்த செயின்ஸோட பைண்டிங் போர்ஸுங்கிறது எங்களை போல டெய்ல்டு பீஸ்டே கண்ட்ரோல் பண்ணும். இதை எப்படி முடிக்க போற நருட்டோன்கும். மாஸ்டர் மேன் இது முடிஞ்சது நருட்டோ உசுமாக்கின்பான். குராமா இறுதியில எப்பவும் போலதாங்கும். சின்ன பையன் நருட்டோ ஒரு நாள் நான் லார்டு ஹொக்காகே ஆவன் கத்திருப்பான். இருக்கா கிட்ட நான் ஒரு நாள் ஹொக்காகே ஆவேன். பழைய ஹொக்காகே எல்லாத்தையுமே கடந்து போவேன். இறுதியில கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே என்ன போட்டுருவாங்கன்னு இருப்பான். இதுக்கப்புறம் குளோன் ஜுட்சு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிசுகியோட இன்ஃபுளுன்ஸ்னால தலைவன் ஸ்கிரால் எடுத்துட்டு போய் மல்டி ஷேடோ குளோன் ஜுட்சுவை கத்துக்குவான். ஒண்ணுக்கு தடுமாறினவன் கவுண்ட் பண்ண முடியாத குளோன்ஸை உருவாக்கி இருப்பான். இதுக்கப்புறம் கக்காஷியோட டீம்ல சேர்ந்தது பிரிட்ஜ் பில்டருக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள் எல்லாம் காட்டுவாங்க. ஹீரோஸ்ங்கிறவங்களே முட்டாள்தனமான ஐடியாஸ்ல தான் இருப்பாங்கன்னு இருப்பான் இனாரி. நான் ப்ரூவ் பண்ணுவேன் இந்த உலகத்துல நிஜ ஹீரோஸ் இருக்காங்கன்ட்டு எந்திரிச்சிருப்பான் நருட்டோ. இனாரி அண்ட் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனைங்கிறப்ப நருட்டோ வந்து காப்பாத்திருப்பான். ஹீரோஸ் எப்பவுமே கடைசியா தான் தம்பி வருவாங்கன்னு இருப்பான். கெட்டவனுங்க அட்டாக் பண்ண வரப்ப நருட்டோ பின்னாடி இருந்து தாக்குதல் வச்சிருப்பான். அவன் க்ளோன்ஸை யூஸ் பண்ணி நெஜி கிட்ட நருட்டோ நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பன்னு சவால் விட்டுருப்பான். ப்ரிலிமினரியில நெஜி நருட்டோ கிட்ட ஹொக்காகே ஆகணும்னா அதுக்காகவே விதி அவங்கள தீர்மானிச்சிருக்கணும். சும்மா ட்ரை பண்ணிலாம் ஆயிர முடியாது. விதி தான் முடிவு செய்யணும்னு இருப்பான். நெஜி நருட்டோவை சண்டையில போட்டு புரட்டி இருப்பான். நருட்டோ கிவ் அப் பண்ணாம எந்திரிச்சிட்டு நான் ஓடி போறதாவும் இல்ல, நான் சொன்ன வார்த்தையில பின்வாங்க போறதாவும் இல்ல அப்படின்ட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரகிளா எந்திரிச்சிருப்பான். நெஜி அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சா காட்டுறான் நருட்டோ கிட்ட. நருட்டோ இப்பவே நீ நிறைய விஷயத்துல தப்பாதான் இருக்கீன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறான்டான் இருப்பான். நருட்டோ டிஃபீட் ஆன மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கிரவுண்ட பொழந்துட்டு வந்து அடிச்சிருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ சுனாடே கூட சண்டை போட்டு தோத்துருப்பான் இல்லையா. கத்துக்க முடியாத ஒருத்தனுக்கு கத்து கொடுக்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்டிருப்பாங்க ஜிராயா கிட்ட. சுனாடே தப்பான ஐடியாலாம் சொல்லி கொடுக்காத, அதுவும் வராத ஒருத்தனுக்குலாம். குறிப்பா இவனை போல எல்லாம் ஹொக்காகே ஆக முடியுமான்ட்டு நக்கல் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா சுனாடே காபுட்டோ சண்டை போடுறப்ப நருட்டோ வந்திருப்பான்ல. இவனை போல இருக்க பொடியனுக்குலாம் தெரியாது, அவன் யோசிக்காத அவனால போக முடியாத கனவனே, இப்படிப்பட்டவன் தான் ஜெயிக்க முடியாத கனவு பின்னாடி ஓடி சாவானுகன்ட்டு அட்டாக் பண்ண போயிருப்பான். சுனாடேவை காபுட்டோ அட்டாக் பண்ண போறப்ப நருட்டோ குறுக்க வந்து தடுத்திருப்பான். அவனோட கையை வச்சு நான் ஹொக்காகே ஆகிற வரைக்கும் சாக மாட்டேன்ட்டு ரசங்கான் பண்ணி அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் பெயினோட நருட்டோ சண்டை போடுறப்ப பயங்கரமா புஷ் பண்ணுவான். அதை தடுக்க நருட்டோ அவனோட க்ளோன்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பதில்களோ தீர்வுகளோ இல்லாதவன் நீ கிவ் அப் பண்ணிடான் இருப்பான் பெயின். பெயினோட புஷ் அண்ட் புல் பவர்ஸ் போற அந்த செகண்ட்ல நருட்டோ நான் கைவிட போறேன்ட்டு அட்டாக் பண்ணிருப்பான் ரசங்கான வச்சு. இதுக்கப்புறம் நாகட்டோவை போய் பார்த்தப்ப எனக்கு கடுப்பேத்தாத, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் ஜிராயாவோட வார்த்தைகளை நம்ப சொல்றியா? உண்மையான அமைதிங்கிறது இங்க இல்ல. இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் அமைதிங்கிறது இருக்க போறது இல்ல, அது இம்பாசிபிள் இருப்பான் நருட்டோ. அப்ப அந்த சாபத்தை நான் உடைப்பேன். இந்த உலகத்துல உண்மையான பீஸ்னு ஒண்ணு இருக்குதுன்னா கண்டிப்பா நான் அதை அடைவேன், அதை கைவிடவும் மாட்டேன் இருப்பான். இதை கேட்ட நாகட்டோ அது அந்த வார்த்தைகள்பா. அதேதான் நருட்டோ, அந்த வார்த்தைகள்லாம் இந்த புக்ல இருந்ததுதான். பெர்விசேஜ் எழுதின முதல் நாவல் இது. இந்த உலகத்தை சீரியஸா அந்த மெசேஜ் மாத்தும் நம்பினாரு. இவருக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷனா இந்த ஸ்டூடெண்ட் பத்தி எழுதியிருக்காரு. அது நீதான் ஆகட்டோன்பா. இல்லைங்க அம்மாய் நாகட்டோ பாக்குறப்ப நருட்டோ இந்த நாவல்ல இருக்க ஹீரோவோட பேரு அவன் பேரு நருட்டோன்பா. நருட்டோ பேசி முடிச்சுட்டு வரப்ப ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். விழுக போற சமயத்துல கக்காஷி பிடிச்சிருப்பாரு. அவன் மொத்த வில்லேஜுமே அவனோட வருகைக்காக காத்திருந்து வெல்கம் பண்ணுவாங்க. கக்காஷி நருட்டோ கிட்ட சிறப்பா செயல்பட்டேன்பாரு. நருட்டோ இறக்கி விடவும் எல்லாரும் நருட்டோ நோக்கி ஓடி வருவாங்க. நருட்டோவோட கனவு சின்ன வயசுல இருந்து கிராமத்துல இருக்க எல்லாரும் அவனை அக்னாலேஜ் பண்ணுங்கிறது தான். அதை நம்மளால இங்க பார்க்க முடியும். ஆனா அவனோட ட்ரீம் நடக்க 16 வருஷம் எடுத்திருக்கு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையும். நம்மளும் ஒரு கனவை நோக்கி இருப்போம். எத்தனை வருஷம் ஆகுதுன்னு இல்ல, அதை நம்ம கைவிடாம இருக்கமாங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் யோசிச்ச குராமா நருட்டோ சொல்லியிருப்பான்ல, உனக்குள்ள இருக்க வெறுப்பையும் போக்குவன்னு. அப்புறம் அதனாலதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கேன்பான்ல நருட்டோ. இதெல்லாம் யோசிச்ச குராமா நருட்டோ இந்த விஷயத்துல உண்மையான சீரியஸா இருக்கீனா, டெய்ல்டு பீஸ்ட் ஆன எங்களுக்கு உண்மையை ஏதோ செய்ய விரும்புறீனா நீ எப்பவும் செய்யறதே செய்யுங்க. நருட்டோ இன்னும் இல்லைன்ட்டு அந்த ராட புல் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். சன் கோகுவோட வாய்க்குள்ள காட்டுவாங்க. நருட்டோவோட க்ளோன் சேஜ் சக்ராவை அப்சர்வ் பண்ணும். தொண்டைக்குள்ள குதிக்கும். நருட்டோ சன் கோகுவோட வெளிப்பக்கமா வந்து ராட புல் பண்றான் இல்லையா. நருட்டோவோட க்ளோன் சேஜ் மோட்ல இருக்கு. அதனால சக்ராவை சென்ஸ் பண்ண முடியும்ல. கரெக்டா என்னோட ரியல்மி வெளியே இதே இடத்துல தான் இருக்குன்ட்டு நான் ரஃபா ஹேண்டில் பண்ண போறேன். ஆல்ரெடி வான் கொடுத்துருக்கு, அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள் பக்கமா இருந்து ராட வெளியே தள்ள போறேன்ட்டு கையை பின்னால கொண்டு போவான். குராமா நீ ரொம்ப காலமா என்ன செஞ்சையோ அதையே இப்பவும் செஞ்சு உன்னோட செயல்கள் மூலமா நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு. நருட்டோ அதான்டா நீங்கும். நருட்டோ ஃப்ராக் ஸ்லாப் பண்ணுவான். ராட் லூஸ் ஆகி வெளியே இருக்க நருட்டோ அதை புல் பண்ணி இழுத்துருவான். குராமா அதேதான், எனக்கு தெரிஞ்ச நருட்டோ அதான்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 மேன் டீம்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ.